ஹாய் குட் ஈவினிங் ஏகே ட்ரேடர்ஸ். நம்மளோட ஏகே ட்ரேடர் ஒரு ஆள் வந்து ஒரு டவுட் ஒன்று கேட்டிக்கிறாங்க. சரி, நீங்கள் சொக்குன்னு ஒன்று சொல்லி தாரீங்க, அது நம்மளுக்கு விளங்குது. ஆனால் அதை வச்சு நீங்கள் எப்படி என்ட்ரியில் அதை மார்க் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த சொக்கை நீங்கள் எப்படி என்ட்ரியில் கொண்டு வந்து போடுறீங்க அதையும் சொல்லி தந்தா சரி எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் ஆகிக்குமே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்காக தான் அந்த ஒரு வீடியோ. இப்போ நம்ம வந்து சொக்கை எப்படி என்ட்ரியில் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதனால் ரொம்ப கவனமாக அந்த வீடியோ பாருங்கள். நான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக உங்களுக்கு விளக்கப்படுத்துகிறேன். ஃபஸ்ட்டுக்கு நான் அடுத்து அந்த என்ட்ரியில் ஒரு ஸ்ட்ரக்சரை விளக்கப்படுத்துவேன். அதில் நான் போட்ட ஒவ்வொரு ஜோன் எப்படி போட்டேன் சும்மா அப்படின்னு உங்களுக்கு ஓவராலாக ஒரு ஸ்ட்ரக்சரை விளக்கப்படுத்துவேன். நீங்கள் இந்த இடத்துல சொக்கை மட்டும் நல்லா விளங்கிக்கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் இந்த நான் அடுத்த என்ட்ரியை ப்ளே பண்ணி காட்டுவோம் உங்களுக்கு. நான் எடுத்த மாதிரியே எப்படி அது ஒர்க் அவுட் ஆகிக்குன்னு சொல்லி உங்களுக்கும் புரிஞ்சுக்கொள்ளணும். அப்போ நீங்கள் இந்த வீடியோ மூலமாக வீடியோ எண்டில் நான் உங்களுக்கு எடுத்த என்ட்ரியும் ப்ளே பண்ணி காட்டுவேன். அப்போ நீங்கள் ஒவ்வொன்றா புரிஞ்சுட்டு வரும்போது சொக்கை எப்படி நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஈஸியாக விளங்கிக்கொள்ளலாம். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இந்த மார்க்கெட்டை ஸ்ட்ரக்சரை மூலம் நான் உங்களுக்கு விளக்கப்படுத்துகிறேன். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், மார்க்கெட் நான் பிஎஸ்ஸை இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன். அப்படின்னா அர்த்தம் என்ன, பிஎஸ் மேலே இருக்குதுன்னு சொன்னால் மார்க்கெட் ப்ராப்பராக அப் ட்ரெண்டில் போகும்னு சொல்லி அர்த்தம். இந்த இடத்துல மார்க்கெட் ப்ராப்பராக அப் ட்ரெண்டில் போய்த்து ஒரு கரெக்ஷன் கொடுத்து திரும்ப பிஎஸ்ஸை பிரேக் அவுட் பண்ணி நல்லா கவனிக்கணும். பிஎஸ்ஸை பிரேக் அவுட் பண்ணும்போது நம்ம டைப் 1 மேப்பிங் பார்ப்போம். அதாவது கெண்டில் க்ளோஸ் வச்சுக்கணும், அதை பார்ப்போம். அப்போ இந்த இடத்துல க்ளோஸ் வச்சுக்குது அப்படின்னா இது நம்ம டேயோட நான் இருக்கிற இந்த சார்ட் வந்து டேயோட சார்ட், டேயோட பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ நான் இதை பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரை மார்க் பண்ணிக்கிறேன். இந்த லோவை மார்க் பண்ணிக்கிறேன் பாருங்கள். இது எப்படி மார்க் பண்ண உங்களுக்கு ஃபியூச்சரில் சொல்லி தருவேன், சும்மா விளங்கிக்கிடுங்க. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரை எப்போ பிரேக் அவுட் பண்ணுதோ அந்த பிரேக் அவுட் பண்ணின பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரை அந்த லெக்கில் ஆகலம் லோவில் உள்ள பாயிண்ட்டை தான் நாங்கள் லோ பாயிண்ட்டாக மார்க் பண்ணுவோம். நான் டீப்பாக இதை உங்களுக்கு சொல்லி தருவேன். ஜஸ்ட் சும்மா இப்போ இந்த ஸ்ட்ரக்சரை தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், மார்க்கெட் இப்போ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் பண்ணினதுக்கு பிறகு நீங்கள் மார்க்கெட்டை கவனிச்சா தெரியும். இந்த இடத்துல பாருங்கள் சின்ன சின்ன ஸ்விங் வந்துக்குது. நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்லி தந்ததில் பாருங்கள் நேக்கட் ஐன்னு சொல்லி உங்களுக்கு சொல்லி தந்திப்பேன். அப்போ டேயிட கரெக்ஷன் வரணுமா இருந்தால், அதாவது டேயிட ஹை பொஸ்ஸை கண்டுபிடிக்கணுமா இருந்தால் நான் என்ன சொல்லியிருந்தேன், டேய்க்கு வந்து 90 பிப்ஸாவது கிட்டத்தட்ட வரணும்னு சொல்லிக்கிறேன். அப்போ நீங்கள் உங்களோட நேக்கட் ஐயை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல இந்த சின்ன சின்ன ஸ்விங்ஸில் 90 பிப்ஸ் வந்திக்குமா அப்படின்னு உங்களுக்கு அது வருமா வராதா அப்படின்னு உங்களுக்கு விளங்கிக்கொள்ளலாம். அப்போ அப்படியே உங்களுக்கு டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் நம்மளோட பிப்ஸ் இருக்கிற டூலை யூஸ் பண்ணி நீங்கள் அளந்து 90 பிப்ஸ் இருக்குதான்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஆனால் இந்த இடத்துல நான் பார்த்ததில்ல, இந்த இடத்துல வந்து 90 பிப்ஸ் இல்லை. அப்படின்னா இது என்ன அர்த்தம்? அப்போ இந்த சின்ன சின்ன ஸ்விங்ஸ் எல்லாம் என்னது நம்ம சொல்லுவோம், இது நம்ம சொக்கோட கரெக்ஷன், அதாவது சொக்கோட உள்ள இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த இடத்துல பாருங்கள், நீங்கள் சொக்கை மார்க் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக பார்த்தோம் சொக்கை எங்கே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்த இடத்துல நான் என்ன சொன்னேன், எப்போ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணுதோ அந்த இடத்துலேருந்து நீங்கள் சொக்கை மார்க் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். இப்போ இந்த இடத்துல கவனிங்க, நீங்கள் சொக்கை மார்க் பண்ணிங்கன்னு சொன்னால் உதாரணத்துக்கு இந்த சொக்கோட ஹை இந்த இடத்துல எழுந்திக்கும், லோ இந்த இடத்துல எழுந்திக்கும். நீங்கள் அதையே மார்க் பண்ணி போய் பாருங்கள். உங்களுக்கு இந்த ஃபோட்டோவில் பார்த்து நீங்கள் உங்களுக்கு பார்க்கலும் போய் பாருங்கள். சொக்கு ஆகிறதுக்கு பிறகு இப்படி மேலே ரன் ஆகிட்டு போய்ட்டு இந்த இடத்துல சொக்கு வந்துடும். இது சொக்கோட ஹையாக ஆகிக்க போகுது, இது சொக்கோட லோவாக எழுந்திக்கும். சரியா, உங்களுக்கு தெரிய வழங்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், திரும்ப பாருங்கன்னா டேயிட பொஸ் இன்னொரு பொஸ்ட, அதாவது டேயிட ஹையை நான் இதை வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அது எப்படி மார்க் பண்ணிக்கிறேன்டா, நான் பிப்ஸ் டூவில் எடுத்து இந்த இடத்துல இந்த லெக்கை அளந்து பார்த்துக்கிறேன். 90 பிப்ஸ் மட்டும் வந்துட்டு, எனக்கு கண்ணுக்கு பார்த்தாலே தெரியும் 90 பிப்ஸ் மட்டும் இருக்குன்னு சொல்லி. அப்போ இந்த இடத்துல வந்துட்டு அப்போ நான் இதை டேயிட ஹையாக மார்க் பண்ணிட்டேன். நல்லா கவனிங்க, எங்கே இந்த சொக் இந்த இடத்துல டேயிட ஹை வந்த இடத்துல தான் சொக்கோட ஹை இருந்துச்சு, இந்த லோவில் தான் டேயிட சொக்கோட லோ இருந்துச்சு. அப்போது மார்க்கெட் எப்போ இந்த லோவை பிரேக் அவுட் பண்ணுதோ அப்போ தான் இந்த டேயோட கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆகிட்டு அப்படின்னு நம்மளுக்கு அர்த்தம். அதில் தெளிவாகிக்கிறீங்க தானே? திரும்ப பாருங்கள், இப்போ இந்த இடத்துல மார்க்கெட்டோட டேயோட இந்த சொக்கை மார்க்கெட் செஞ்சு கீழே பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னு சொன்னால் இந்த இடத்துல நல்லா கவனிங்க. பிரேக் அவுட் பண்ணினதுக்கு பிறகு மார்க்கெட்டை இந்த டேயோட சொக்கை பிரேக் அவுட் பண்ணதுக்கு பிறகு சொக்கை எப்படி இருக்கும், இந்த இடத்துல லோவாக இருந்திக்கும், இந்த இடத்துல ஹையில் இருந்துட்டு இருக்குது. அப்போ மார்க்கெட் வந்து எப்போ இந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணுதோ அதுக்கு பிறகு தான் நம்ம என்ட்ரியே பிளான் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஏண்டா மார்க்கெட் வந்து பை ட்ரெண்டில் போகுது. அப்போ நம்ம இப்போ சொக்கோட கரெக்ஷனில் இருக்குதுன்னா எப்போ சொக்கோட கரெக்ஷன் முடியுதோ அப்போ தான் நம்ம பை ட்ரேட் எடுப்போம். இப்படி நம்ம என்ட்ரியை பிளான் பண்ணுவோம். அப்போ இந்த இடத்துல கவனிங்க, செகண்ட் சொக்கை நான் அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன். அது ஏன் மார்க் பண்ணிக்கிறேன் நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நாங்கள் பார்த்தோம் இந்த இடத்துல மார்க்கெட்டை, அதாவது நம்மளோட கெண்டில் ஸ்டிக்ட சொக்கோட லோ வந்து இந்த இடத்துல இருக்குது, ஹை வந்து இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்.
இப்போ இந்த இடத்துல 2 சொக் தான் நான் மார்க் பண்ணிக்கிறேன். நேற்று பார்த்த வீடியோவில் நம்ம என்ன சொன்னோம், சொக்கை 2 இடத்துல தான் மார்க் பண்ணுவோம். சொக்கு எப்போ கரெக்ஷனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுதோ அந்த ஒரு இடத்தையும், சொக்கை எப்போ திரும்பவும் ட்ரெண்டை நோக்கி போகிறதுக்காக சொக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறோ அந்த ஒரு இடத்தையும் தான் மார்க் பண்ணணும்னு நான் சொல்லிக்கிறேன். அது நல்லா கவனித்து பாருங்கள். சொக்கு இந்த இடத்துல ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி கரெக்ஷனை உண்டு பண்ணிவிட்டு திரும்ப ரன் ஆகிட்டு போகுது. திரும்ப சொக்கு நான் அந்த இடத்துல கரெக்ஷன் முடிஞ்சுன்னு சொல்லிக்கிறேன். அது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல கவனிங்க நல்லா. ஃபஸ்ட்டுக்கு சொக் மார்க்கெட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு பிறகு மார்க்கெட் ரன் ஆகுது. ஃபஸ்ட்டுக்கு எப்படி பார்த்தோம், லோ இந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தோம். நல்லா கவனித்து பாருங்கள். இந்த லோவை மார்க்கெட் இந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு விளங்கிச்சு அவங்களுக்கு. இந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு கட் பண்ணணும் எப்படி நடக்கும், நம்மளோட லோ வந்து இங்கே மாறிடும், ஹை வந்து இந்த இடத்துல மாறிடும். இப்போ விளங்குது அவங்களுக்கு அந்த மார்க்கெட்டில். ஆனால் இந்த இடத்துல நான் என்ன பார்த்தேன், டைப் 2 மேப்பிங் தான் பார்த்தேன். பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு டைப் 1 மேப்பிங் பார்த்தேன். இந்த இடத்துல டைப் 2 மேப்பிங் பார்த்தேன். அப்போ இந்த இடத்துல மார்க்கெட் கீழே பிரேக் அவுட் பண்ணின உடனேயே லோ மாறிட்டு, இவ்வளோ நேரம் இங்கே இருந்த லோ இப்போ இந்த இடத்துல லோ ஆகிட்டு, அப்போ ஹை எப்படி வரும், ரீசெண்டாக உள்ள ஸ்விங்னு பார்க்கும்போது ஹை இந்த இடத்துல தான் வரும். இப்போ நடந்துக்கிற மார்க்கெட் நம்மளோட ஹையை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு, அப்படின்னு அர்த்தம் என்ன, கரெக்ஷனில் இருந்த மார்க்கெட், அதாவது டேயோட ஸ்விங்கில் கரெக்ஷனில் இருந்த மார்க்கெட் இப்போ கரெக்ஷனை முடிச்சுட்டு அப்போ ட்ரெண்டை நோக்கி போக போகுது. அப்போ இதில் ட்ரெண்ட் என்ன, மார்க்கெட்டோட டே ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்ட். அப்போ இனி ட்ரெண்டை நோக்கி மார்க்கெட் போக போகுதுன்னு சொல்லி நம்ம விளங்கிக்கிட்டோம். அப்போ இது வரைக்கும் பார்த்து நம்ம இதுக்கு முன்னுக்கு பார்த்த பேசிக்ஸ் அப்படியே மொத்தமாக உங்களுக்கு சின்ன சார்ட்டில் கொண்டு வரேன். நீங்கள் உங்களுக்கு இதில் நான் பொஸ்ஸை மார்க் பண்ணதெல்லாம் தெரியாமல் தான் இருக்கும். ஆனால் நீங்கள் சும்மா பாருங்கள், சொக்கை நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ ஃப்யூச்சரில் நான் ஒவ்வொன்றா சொல்லும்போது உங்களுக்கு ஈஸியாக விளங்கிடும். இப்போ அடுத்தது பாருங்கள், இது நான் 4 ஹவர் சார்ட்டுக்கு வந்துக்கிறேன். இப்போ என்ன செஞ்சேன்னா, நம்மளோட டேயோட ட்ரெண்டில் டே பை ட்ரெண்டில் போகுது. பை ட்ரெண்டில் போகும்போது ஃபஸ்ட்டுக்கு சொக்கை எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணுன்னு நான் விளங்கிக்கிட்டேன், கரெக்ஷன் ஆகிட்டு அப்படின்னு விளங்கிக்கிட்டேன். திரும்ப எப்போ சொக்கை திரும்பவும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதோ ரைட் கரெக்ஷன் முடிஞ்சுது, நீ ட்ரெண்டை நோக்கி போகுது நான் விளங்கிக்கிட்டேன். அப்போ நம்ம எப்படி என்ட்ரி பிளான் பண்ணுவோம், இந்த சொக்கை கரெக்ஷன் சொக் திரும்ப கீழே வரும்போது இந்த இடத்துல ஜோன் பார்ப்போம், அதாவது சப்ளை டிமாண்ட் பார்ப்போம், டிமாண்ட் ஜோனை பார்ப்போம். இந்த இடத்துல என்ட்ரி பிளான் பண்ணுவோம், மார்க்கெட் பை போவோம். ஏன், நம்மளோட கரெக்ஷன் முடிஞ்சுது. இப்போ நான் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். இது 4 ஹவர் நம்ம டேயில் தானே. இப்போ டே வந்து என்ன நடக்க போகுது, டே வந்து நம்மளோட கரெக்ஷனை முடிச்சுது. நீங்கள் சும்மா ஜஸ்ட் விளங்கிக்கிறீங்க, நான் டீப்பாக சொல்லி தருவேன். டேயோட கரெக்ஷன் முடியுதுன்னு சொன்னால் 4 ஹவர் பஸ்ஸு மேலே பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதாவது 4 ஹவர் பஸ் எப்படி மார்க் பண்ண நீங்கள் குழம்பிக்கொள்ளாங்க, நான் ஃபியூச்சர் சொல்லி தருவேன். ஃபஸ்ட்டுக்கு டேயில் கரெக்ஷனை பார்ப்போம். டேயில் கரெக்ஷன் முடிய விட்டு 4 ஹவர் சார்ட்டுக்கு வந்துக்கிறேன். 4 ஹவர் சார்ட்டில் நான் உங்களுக்கு பாருங்கள் காட்டுற இந்த இடத்துல பஸ்ஸை மார்க் பண்ணிக்கிறேன். என்ன நடந்துக்கிறேன், பஸ்ஸை பிரேக் அவுட் பண்ணிக்குது. பஸ்ஸை பிரேக் அவுட் பண்ணுதுன்னு சொன்னால் அது டேயோட சொக்கில் கரெக்ஷன் முடிஞ்சு மேலே போகுதுன்னு பார்த்தோமே, அதுதான் இங்கே பஸ் ஆகிக்க போகுது. டேயோட அங்கே சொக்கை மேலே பிரேக் அவுட் பண்ணி கரெக்ஷன் முடியும் போது இங்கே 4 ஹவர் பஸ்ஸையே அது பிரேக் அவுட் பண்ணிக்கும். இங்கே பிரேக் அவுட் ஆகிக்கிறது டேயில் சொக் ஆகிக்கும். 4 ஹவர்ஸில் பிரேக் அவுட் ஆகிக்கிறது டேயோட இதில் பார்க்கும்போது சொக்கை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதாக ஆகிக்கும். அதை விளங்கிக்கிடுங்க சரியா. இப்போ அடுத்து என்ன செய்வோம், நம்ம இந்த இடத்துல ஜோனை பார்ப்போம். ஜோன் எப்படி பார்க்க நான் சொல்லி தருவேன், சும்மா இதை விளங்கிக்கிடுங்க. அப்போ இந்த ஜோனை பார்ப்போம், ஜோனை மார்க் பண்ணிடுவோம். இப்போ நான் இப்போது எப்படி உங்களுக்கு என்ட்ரி சொன்னேன், ஃபஸ்ட்டுக்கு சொக்கை வந்து மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் போகும்போது சொக்கை இந்த இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிச்சு. ஃபஸ்ட்டுக்கு திரும்ப மார்க்கெட் என்ன செஞ்சிச்சு, மேலே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு, அதாவது ட்ரெண்டை நோக்கி மார்க்கெட் இப்போ போக போகுதுன்னு சொன்னேன். அப்போ இந்த ட்ரெண்டை நோக்கி போகும்போது ஃபஸ்ட் இந்த சொக்கை ரெண்டாவது சொக்கை மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கு பிறகு அதில் வரக்கூடிய கரெக்ஷன் வரும்போது இந்த இடத்துல ஜோனில் நாங்கள் மார்க்கெட்டை பிளான் பண்ணுவோம், என்ட்ரியை பிளான் பண்ணுவோம். அந்த ஜோனில் போட்டோடனே மார்க்கெட் மறுபடியும் ட்ரெண்ட் நோக்கி போகும். இதுதான் நம்மளோட என்ட்ரி பிளான். அப்போ நான் என்ன செஞ்சேன், ஃபஸ்ட்டுக்கு ரைட் டேயில் அனலைஸ் பண்ணிவிட்டேன், எனக்கு வழங்கிட்ட விஷயம். 4 ஹவருக்கு வரேன். 4 ஹவரில் பஸ்ஸை பிரேக் அவுட் பண்ணுது. பஸ்ஸை பிரேக் அவுட் பண்ணுதுன்னு சொன்னால் அங்கே சொக்கை எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுன்னு சொல்லி அர்த்தம். செகண்ட் பாருங்கள், இப்போ நான் என்ட்ரியை பிளான் பண்ணுறேன். இது இந்த டூல் உங்களுக்கு நான் தெரியும், அதாவது பை ட்ரேட் எடுக்கும்போது நாங்கள் யூஸ் பண்ணுற டூல். எப்படி என்ட்ரி பிளான் பண்ணுவோம், அந்த ஜோனில் பாருங்கள் முக்கால்வாசிக்கு மேலே நான் ஃபியூச்சர் டீட்டெயிலாக சொல்லி தருவேன். ஜஸ்ட் இது விளங்கிக்கிடுங்க, நான் எப்படி அந்த என்ட்ரியை பிளான் பண்ணுறேன், சொக்கை நான் எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு விளங்கிக்கிடுங்க. இப்போ இந்த இடத்துல நான் என்ட்ரியை பிளான் பண்ணுறேன், அந்த டூலை போட்டுட்டு நாங்கள் எப்படி சொன்னோம், 4 ஹவர்ஸ்ட ஹை ஸ்விங்கோட நாங்கள் அதாவது பிஎஸ்ஸை பிரேக் அவுட் பண்ணக்கூட நாங்கள் எக்ஸிட் ஆகிடுவோம். என்ட்ரியில் ஆரம்பத்தில் படித்தோம் ஆஃப் அவங்களுக்கு அந்த மெத்தட் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். அப்போ என்ட்ரியை பிளான் பண்ணுறோம். என்ட்ரி இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணணும், இந்த இடத்துல நம்ம ஸ்டொப்லஸ் வைக்கணும், இந்த இடத்துல நம்மளோட எக்ஸிட் பாயிண்ட் டேக் ப்ராஃபிட் ஈக்கணும் அப்படின்னு நான் பிளான் பண்ணிவிட்டு இந்த டூலை போட்டு அந்த அளவுகளை எடுத்துக்கிறேன்.
இப்போ என்ன செய்கிறேன், மார்க்கெட் நான் செஞ்சு மேலே போகுது. நான் என்ட்ரி பிளான் பண்ணிட்டேன், ஜோன் போட்டுட்டேன், இங்கே இது போட்டுட்டேன். ஆனால் ஹையில் டேக் ப்ராஃபிட் எவ்வளோ தூரம் வைக்கணும் நமக்கு தெரியாது. ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு இப்போ வச்சுக்குது. அப்போ பாருங்கள் 4 ஹவர்ஸ்லேயே இப்போ 4 ஹவர்ஸ் பிரேக் அவுட் பண்ணினதுக்கு பிறகு 4 ஹவரில் ஒரு டீப்பான கரெக்ஷன் வந்துக்குது. இந்த டீப்பான கரெக்ஷனை அளந்து பார்க்குறேன், 96 பிப்ஸ் மட்டும் இருக்குது. அப்போ 96 பிப்ஸ்னு அர்த்தமே நம்ம பார்த்தோம், 4 ஹவர்ஸ்ட பொஸ்ட ஹையை பிளான் பண்ணுறதுக்கு 96 பிப்ஸ் 90 பிப்ஸுக்கு மேலே வைக்கணும்னு பார்த்தேன். அப்போ இந்த இடத்துல 96 பிப்ஸ் வந்ததால் நான் என்ன செய்கிறேன், இந்த இடத்துல இதை பிரேக்ட 4 ஹவர்ஸ்ட ஹையாக மார்க் பண்ணுறேன். அப்போ ஹையாக மார்க் பண்ணால் இந்த 4 ஹவர் பொஸ்ஸை எப்போ மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணிச்சோ அதுக்கப்புறம் என்ன சொன்னேன், இந்த லெக்கில் ஆகணும் லோ பாயிண்ட்டுன்னு லோவாக மார்க் பண்ணுவேன். அப்போ இது லோவாக மார்க் பண்ணுவேன். அப்போ இந்த இடத்துல 2 பாயிண்ட் தெரிஞ்சுட்டு, லோ பாயிண்ட்டு தெரிஞ்சுட்டு ஹை எங்கன்னு தெரிஞ்சுட்டு, அது எப்படி மார்க் பண்ணி விளங்கிட்டு தானே உங்களுக்கு நான் டீப்பாக சொல்லி தருவேன். ஜஸ்ட்டு சும்மா விளங்கிக்கிடுங்க, சொக்க மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டே பாருங்கள். ஓகே, இப்போ இப்படி நான் பிளான் பண்ணிட்டேன்னா, பிளான் பண்ணதுக்கு போகிற மார்க்கெட்டை 4 ஹவர் பொஸ்ஸையும் மார்க் பண்ணிவிட்டேன், கீழே லோ பாயிண்ட்டையும் மார்க் பண்ணிவிட்டேன், ஹை பாயிண்ட்டையும் மார்க் பண்ணிவிட்டேன். இப்போ நான் என்ட்ரியை பிளான் பண்ணணும். ரைட், இப்போ நம்மளோட என்ட்ரி எங்கே வரப்போகுது, இந்த ஜோன் கிட்ட எந்த இடத்துல வரும்போது என்ட்ரி பிளான் ஆகணும். இப்போ மார்க்கெட்டை பாருங்கள், என்ட்ரி போடுறதுக்கு பிறகு நான் உங்களுக்கு ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் செய்யணும், நான் உங்களுக்கு படித்து தருவேன். இப்போ சும்மா ஜஸ்ட் எக்ஸாம்பிள். பிறகு மார்க்கெட்டை லோவும் ஹை பாயிண்ட்டும் எனக்கு தெரிஞ்சதுக்கு பிறகு நான் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் பாயிண்ட் போடுறேன். சரியாக நம்மளோட என்ட்ரி பிளான் பாருங்கள், நம்மளோட இந்த சரியான பிளேஸில் இருக்குது. நம்மளுக்கு இந்த இடத்துல கவனிங்க, நம்மளோட டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் தான் பை பண்ணுவோம், ப்ரீமியம் ப்ரைஸில் வந்து செல் பண்ணுவோம். நம்ம சொல்லி தருவோம் ஃப்யூச்சரில். இப்போ பாருங்கள், அப்போ நான் என்ன செய்வேன், ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்டையும் போடுறேன், ஜோனையும் போட்டேன், என்ட்ரி பிளானையும் போட்டேன். அப்போ நம்மளோட எக்ஸிட் எந்த இடத்துல இருக்கும், எக்ஸிட் சரியாக இந்த இடத்துல நம்மளோட என்ட்ரி பிளேஸ் ஆகுமா இருந்தால், மார்க்கெட் வந்த மார்க்கெட் இந்த இடத்துல என்ட்ரி பிளேஸ் ஆகுமா இருந்தால் இந்த 4 ஹவர்ஸில் பஸ்ஸோடையே நாங்கள் என்ட்ரியை அவுட் பண்ணிடுவோம். இப்படி தான் நாங்கள் பிளான் பண்ணுவோம். நாங்கள் ஆரம்பத்தில் படித்ததெல்லாம் மேலோட்டமாக உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் இதில் சொக்க மெயினாக விளங்கிக்கிடுங்க, எப்படி நான் என்ட்ரியை பிளான் பண்ணணும்னு விளங்கிக்கிடுங்க. அப்போ ரைட், நாங்கள் அப்படி என்ட்ரியை பிளான் பண்ணிட்டோமா, நெக்ஸ்ட் என்ன செய்வோம், நாங்கள் பாருங்கள் என்ட்ரியை பிளான் பண்ண வீடியோ நான் போடுறேன் பாருங்கள். அதே மாதிரி தான் மார்க்கெட் என்ன செய்து கரெக்ஷன் வருது. நான் உங்களுக்கு நான் விளக்கப்படுத்துறது அப்படி வீடியோவாகவே போட்டிக்கிறேன். நல்லா பாருங்கள், 4 பொஸ்ஸை செட் பண்ணுறேன், ஹைஸ் அண்ட் லோஸ் பாருங்கள், ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் பார்க்குறேன். எக்ஸாக்டாக பாருங்கள், நம்மளோட மார்க்கெட் சரியாக நம்மளுக்கு பட்ட உடனே, நம்மளோட என்ட்ரியில் பட்ட உடனே பாருங்கள் ட்ரிகர் ஆகிட்டு. நான் என்ன செய்ய, இந்த முறை டேயோட ஸ்விங் வரைக்கும் நான் நம்மளோட என்ட்ரியை வச்சுக்கிறேன். பொறுமையாக இருந்து பாருங்கள் எவ்வளோ தூரம் போகுதுன்னு சொல்லி. இதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மார்க்கெட்டை நம்ம இப்படி தான் பிளான் பண்ணுவோம். சொக்கை இந்த முறையில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு விளங்கிக்கும் நான் சொக்கை எப்படி யூஸ் பண்ணுறேன். டேயில் ஸ்ட்ரக்சரை பார்க்குறேன், டேயில் கரெக்ஷன் வந்துட்டு கரெக்ஷன் முடிய விட்டு 4 ஹவர்ஸ்க்கு வரேன். 4 ஹவர்ஸில் ரைட் சொக்கு வந்து பொஸ்ஸை பிரேக் அவுட் பண்ணுது. அதில் கரெக்ஷன் என்ன செய்கிறேன், ஏன் டேயோட கரெக்ஷன் முடிஞ்சு 2 நோக்க போகுதுன்னு சொல்லி எனக்கு விளங்கிட்டு, அப்போது 4 ஹவர்ஸ்க்கு வந்து அந்த இடத்துல நம்ம என்ட்ரியை பிளான் பண்ணுறேன். நான் என்ட்ரி எடுக்கிறேன். இதை 1 மினிட்ல எடுக்கலாம்னு கேட்பீங்க. நான் 1 மினிட்லேயே எடுக்கலாம், 15 மினிட்ஸில் எடுக்கலாம், நான் 4 ஹவர்ஸ்லேயும் எடுக்கலும் அப்படின்னு சொல்கிறேன். இப்படியும் உங்களோட என்ட்ரியை பிளான் பண்ணிக்கலாம். இது தான் மெத்தட், இது தான் கான்செப்ட். நம்ம இது அந்த ஹை டைம் ஃப்ரேம் வந்து அனலைஸ் பண்ணி போகும்போது இந்த கான்செப்ட் படி தான் போகும். ஆனால் நீங்கள் இந்த விஷயத்தை நம்மளோட சொக்னா எப்படி பொஸ்ஸை எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு ஐடியாவை எடுத்துக்கொள்றதுக்காக தான் அந்த வீடியோ போடுறேன். தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம், உங்களுக்கு இன்னும் கிளியராக கிடைக்கும். தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய். ஏகே ட்ரேடர்ஸ்.